அதில் இல்லை. ஏன்? நான் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், நான் எங்கள் குடும்பம் என்ன, அதிலெல்லாம் பெருமை இல்லவே இருக்காது. அதெல்லாம் மேன்மை பாராட்டவே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த யூதர்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. நான் ஆபிரகாமின் பிள்ளையாகும், நான் இந்த கோத்திரத்தானாக்கும், பெஞ்சமின் கோத்திரத்தானாக்கும், பரிசேயனாக்கும், அப்பளுக்கு அற்றவனாக்கும், பவுல் சொல்கிறார் பாருங்க, அந்த மாதிரி இருப்பாங்க எல்லோரும். ஆனால் அந்த பவுல் தான் இப்படி ஆகிட்டார். அவர் சொல்கிற எந்த முகாந்திரம் அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன்றார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கடவுளுக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார். ஸோ அப்போ எந்த விதமான இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொண்டு வரவே முடியாது. நான் முகாந்திரமாய் கொண்டு வர முடியாது. இதன் காரணமாக என்னை நேசித்தார், நான் இவ்வளோ நல்லவனாக இருந்ததுனால என்னை ரட்சித்தார் சொல்ல முடியாது முகாந்திரம் இல்லாமல், இல்லையா? அது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கும் என்னுடைய ரட்சிப்பில் நியாயப்பிரமாணத்தின்படி நான் செஞ்சதுனாலேயோ அது டிமாண்ட்ஸுக்கெல்லாம் நான் செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சதுனாலேயோ நான் ரட்சிக்கப்பட முடியாது. அதையும் கொண்டு வர முடியாது, அதில் மேன்மை பாராட்ட முடியாது. யூதர்கள் அதெல்லாம் மேன்மை பாராட்டினாங்க. அதனால் பவுல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போதிச்சார். அவன் என்ன சொல்கிறான், நான் அதெல்லாம் சிறு வயது முதல் நான் இதெல்லாம் செஞ்சான்றான் ஒருத்தன் இயேசுகிட்ட. சிறு வயது முதல்ல கரெக்டாக பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னார். அவன் பண்ணலன்றதை ஒரு நிமிஷத்தில் நிரூபிச்சிட்டார். இப்போ எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடுத்துட்டு வா உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னாரு. அதோடு போயிட்டான் அவன். 10வது கற்பனையை அவன் கீழ்ப்படியில்லைன்னு அர்த்தம். இச்சையாது இருப்பாயான்றது, இச்சை முழுக்க பணத்தின் மேலே தான் இருந்தது அவனுக்கு. போயிட்டான் அவன். கடவுள் வேணாம், எனக்கு பணம் தான் வேணும்னு போயிட்டான். துக்கத்தோடு போய்விட்டான். அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது. அதுதான் 20ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் வெறும் நான் பாவிங்கிற அறிவை மட்டும்தான் எனக்கு தருமா ஒழிய வேறு எதுவும் எனக்கு தர முடியாது. சரி, ஃப்ரீலி எல்லாம் சொல்லுங்கள், ஃப்ரீலி, இலவசமாய். அப்போ இலவசமாய்னா காசு செலவு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் இல்லை, முகாந்திரம் இல்லாமல். நான் அருமையான வார்த்தை இல்லை, ஃபார் நோ காஸ், ஃபார் நோ ரீசன். எந்த காரணம். அதான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரே க்ரௌச் பாட்டு நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்காது. ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ் மீ. இயேசு என்ன ஏன் நேசிச்சார்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். ஐ டோன்ட் நோ வை ஹீ கேர்ட். அவர் என் மேலே ஏன் கரிசனை கொண்டிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வை ஹீ சாக்ரிஃபைஸ் திஸ் லைஃப். அவருடைய ஜீவனை எனக்காக ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல அப்படின்றான். ஓ பட் ஐம் கிளாட் ஹீ டிட். எனக்கு சந்தோஷம், அவர் கொடுத்தாரு எனக்கு, அது சந்தோஷம். ஆனால் எது கொடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கிறான். அதுதான் எல்லா கிறிஸ்தவனுடைய பாட்டு. எதுக்குன்னு தெரியலையா? எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை, எனக்குள்ள எந்த நல்லதும் இல்லை, ஆனால் என்னை நேசிச்சாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். இதெல்லாம் மனசில் வந்துருச்சுன்னா ஆண்டவரை துதிக்கிறது தானாக வரும் பாருங்க. கையை உயர்த்துறது, கைத்தட்டி பாடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உள்ள இது இறங்கிடுச்சு. அப்போ எல்லாம் அவர்கிட்ட வந்திருக்குது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படியே கிருபை என்னை இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அதனால் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு நினைக்கும் போது எப்படி துதிக்காமல் இருக்கிறது? ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப சிம்பிளாக வரும், ஈஸியாக வரும். யாரையும் கை உயர்த்துன்னு சொல்ல வேண்டியதில்லை, கையை தட்டுன்றதில்லை. 3 அல்லேலூயா சொல்லு, 2 அல்லேலூயா சொல்லு, தேவையில்லை. ஏலமாக விடுறோம் இங்கே கிடையாது, இல்லையா? அது தானாக வரும், உள்ளேருந்து வரும். அல்லேலூயா கேட்க கேட்க வரும், ஆமேன்னு வரும், கைத்தட்டல் வரும், எல்லாம் வரும். ஏன்னா உள்ள மகிழுது இல்லை, இல்லையா? சரி, அடுத்த வார்த்தை